கிருபைக்காக உங்கள் மத்தியிலையும் என்னை சாட்சியாக நிறுத்தின என் தேவாதி தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கி பாடின பாட்டு போல தனிமையில் நாங்கள் இருந்தாலும் கர்த்தர் எங்கள் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டு ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு பதில் தந்து ஆச்சரியமாய் அதிசயமாய் எங்களை வழி நடத்தி வந்தார். அதனால் கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். என்னோடய பையனை குறித்து தான் நான் சொல்லணும்னு நான் சொன்னேன். ஆனால் வந்துட்டு எப்படின்னா, அவன் ஜெர்மனியில் படிச்சுட்டு இருந்தான். வந்துட்டு திரும்ப 2 வருஷம் கழிச்சு தான் திரும்ப போனான். போயிட்டு நான் சொன்னேன், நான் முடிச்சுட்டே இல்லைப்பா, சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு வந்துரு, வேண்டாம் அப்படின்னு. நல்ல கம்பெனியில் அங்கே இடம் கிடச்சிது, வேலை செஞ்சுட்டு தான் இருந்தான். அதனால் நான் சொன்னேன், நானும் தனிமையில் இருக்கிறேன்டா, நீனும் அங்கே தனிமையில் இருக்கிற, வேண்டாம், நீ வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொன்னேன். அவன் வாங்கிட்டு வந்துட்டான். ஆனால் அந்த 2 இயர்ஸாக இங்கே இருக்கும்போது சென்னையில் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தான். ஆனால் அவன் இப்போ வரைக்குமே அவனை ரிலீவ் பண்ணவே இல்லை. ஆனால் ரிலீவ் பண்ணலைன்னு அவன் என்ன நினச்சிட்டானா, நம்மளால் ரிலீவ் பண்ணலைல, திரும்பி நம்ம போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தைரியமாக கிளம்பி இங்கே வந்துட்டான். வந்த உடனே எப்படின்னா பிப்ரவரி கடைசி மார்ச் 1 இங்கே வந்தான். வந்துட்டு அந்த கம்பெனியில் போய் கேட்கும்போது, இல்லைப்பா இங்கே வேக்கண்ட் இல்லை, அதனால் நாங்கள் உன்னை எடுக்க முடியாது, என்றைக்கு எங்களுக்கு வேக்கண்ட் இருக்கோ அன்னைக்கு நான் உங்களை எடுத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவன் இப்படி ரொம்ப சோர்ந்து போயிருந்தான். 3 மாதம் ஆயிடுச்சு. 3 மாதம் ஆகியுமே ஒரு பதிலும் தெரில, ஒன்றுமே தெரில. நான் எப்படி சொல்கிறேன்னா, அவன்கிட்ட போய் நம்ம போய் எதுவுமே பேசவே முடியாது. ஏன்னா அது வாலிப பிள்ளை, ஏதாவது ஒரு முடிவு எடுத்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பயந்துட்டு நான் அவன்கிட்ட ஒரே ஒரு தைரியத்தை மட்டும் நான் சொன்னேன். ஆண்டவர் உனக்குன்னு எந்த சேரை நியமித்து வச்சிருக்கிறாரோ அந்த சேர் உனக்கு எப்போனாலும் கிடைக்கும்டா, நீ பயப்படாத, சந்தேகமே படாத, நீ நல்லா ஜோம் பண்ணு. நான் ஜோம் பண்ணேன்னா உனக்கு பதில் கிடைக்குமா அப்படின்றது அது செகண்ட் பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு நீ ஜோம் பண்ணு, நீ ஜோம் பண்ணாதான் உனக்கு கிடைக்கும்டா அப்படின்னு அவனுக்கு அந்த வசனத்தை சொல்லியே நான் தைரியம் கொடுத்துட்டே இருப்பேன். 5வது மாதமும் முடிஞ்சிருச்சு. 6வது வாரம் நான் இங்கே வாக்குத்தத்த ஆராதனைக்கு அதிகாலையில் நாங்கள் இங்கே வரும்போது ஆண்டவர் நல்ல வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். எப்படின்னு சொன்னால், வருடத்தின் நடுவிலே உங்கள் கிரியையை உயிர்ப்பிப்பேன், வருடத்தின் நடுவிலே அதை விளங்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை வந்த உடனே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி உற்சாகம் ஆயிடுச்சு. அப்போ எப்படின்னா, சரி அப்போ இந்த மாதத்தில் நமக்கு எப்படினாலும் நம்ம பிள்ளைக்கு எப்படியாவது இந்த விடுதலை கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வசனத்தை சொல்லி 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 டெய்லி கண்ணீர் வடிப்பேன் ஆண்டவர்கிட்ட. யார்கிட்டையும் மனுஷர்கிட்ட போய் யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேன், யார்கிட்டையுமே எந்த பதிலும் எதுலையும் கேட்கல. ஆனால் நான் ஆண்டவர்கிட்ட முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே இந்த வசனத்தை நீங்கள் தானே சொன்னீங்க, என்னோட பேசுனீங்களே ஆண்டவரே, அந்த வசனத்தை நீங்கள் உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜோம் பண்ணிட்டே இருந்தேன். 30ஆம் தேதி கூட ஆயிடுச்சு. 30ஆம் தேதி வரைக்குமே பதில் வரலை. நான் சோர்ந்துட்டேன் மனசுக்குள்ளே. என்ன ஆண்டவரே, எனக்கு ஒரு பதிலும் கிடைக்கலையே ஆண்டவரே அப்படின்னு. திரும்பியும் அந்த 7வது மாதம் 1ஆம் தேதி திரும்ப நான் இங்கே ஆராதனைக்கு அதிகாலை ஆராதனைக்கு வந்தேன். அப்போ ஊழியக்காரரின் மூலமாக ஆண்டவர் என்னோட பேசினார். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போது ஆண்டவர் கண்டிப்பாக நம்மளோட வேண்டுதலை ஆண்டவர் கேட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனால் ஒரு 8 மணி இருக்கும். 8 மணிக்கு பிள்ளைக்கு மெயில் வந்திருந்துச்சு. இன்றைக்கி இந்த பிரீத்தி ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லி மெயில் வந்துருந்துச்சு. அவன் பார்த்தோன்னே என்கிட்ட சொன்னான், அம்மா நான் போகிறேன் அப்படின்னு சொன்னான். அம்மா ஃபஸ்ட்டு எப்படின்னா, இங்கே இருக்கிற மெட்ராஸில் எல்லா இடங்கள்லையும் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்துட்டான். ஆனால் செலக்ட் ஆகிட்டு நாங்கள் உங்களுக்கு ஒரு டேட்டை சொல்கிறோம், அன்னைக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் கூப்பிடவே இல்லை. இங்கே OTLSன்னு சொல்லிட்டு ஒரு ஐடிலையும் இன்டர்வியூ போனால் அங்கேயும் நாங்கள் கூப்பிட்றோம்ப்பா, செலக்ட் பண்ணிட்டோன்னு ஒரு டேட் மட்டும் நாங்கள் குறிச்சிட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அங்கேயும் கூப்பிடலை. நாங்கள் ரொம்ப சோர்ந்து போயிருக்கோம். ஆனால் பிரீத்தியில் ஏற்கனவே கூப்பிட்டுருந்தாங்க. இவன் என்ன நினச்சிட்டான் அப்படின்னா, இங்கே உள்ளதை கூப்பிட்டுருவாங்க அப்படின்னு. இங்கே திரும்பியும் கால் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ரெக்கமெண்ட் லெட்டர் நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் உங்களை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ரெக்கமெண்ட் நம்ம போய் யார்கிட்ட போய் கேட்க முடியும்? ஆண்டவரை தவிர நமக்கு வேறு யார் ரெக்கமெண்ட் இருக்கா? ஆகையினால ஆண்டவர் மாத்திரம் நமக்கு உதவி செய்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தோம். அப்போது திடீர்னு பிரீத்தியிலேருந்து எங்களுக்கு மெயில் வந்தோடனே அவன் நம்பிக்கையே இல்லை அவனுக்கு. நம்ம சும்மா சாதாரணமாக போய் போவோம், இன்டர்வியூ அட்டன் பண்ணுவோம், ஆண்டவருடைய சித்தம் எதுவோ அது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொன்னேன், நீ போப்பா, போகாமல் இருக்க வேண்டாம், போ அப்படின்னு சொன்னேன். அவன் போனான். அவனை அனுப்பி விட்டுட்டு நான் எப்போயுமே என்னோடய ஆஃபீஸில் உட்காந்து வேலைகளை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் எப்போயுமே எனக்கு பைபிள் ரீட் பண்ணுறது எனக்கு வழக்கம்.
அந்த வழக்கத்தின்படியாக நான் பைபிள் படிச்சுட்டு இருந்தேன். லூக்கா 2ஆம் அதிகாரம் படிச்சுட்டு இருக்கும்போது இந்த வார்த்தை என் கூட அப்படியே என்னோட பேசுன மாதிரியே இருந்தது. எப்படின்னா, தேவனுடைய ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுப்பதற்கு அவர் பிரியமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மனசுக்குள்ளே நானே எழுதிட்டேன், ஆனால் பிள்ளைக்கு வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு மனசுக்குள்ளே நானே முடிவு பண்ணிவிட்டு பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், தம்பி நீ செலக்ட் ஆகிட்டடா அப்படின்னு சொன்னேன். நான் உள்ளேயே போகலம்மா, அதுக்குள்ளே நான் செலக்ட் ஆகிட்டேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னான். கண்டிப்பாடா, உன்னை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிடுவாங்க, ஜாயின் பண்ண சொன்னாங்கன்னா நீ ஜாயின் பண்ணியிருப்பா அப்படின்னு சொன்னேன். போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணான். ஒரே ரவுண்ட்ஸ்லேயே வந்துட்டு அவனை செலக்ட் பண்ணிட்டாங்க. அவன் கேட்ட சேலரியே அவனுக்கு கொடுத்தாங்க. கர்த்தர் பெரியவர் என்பதை எங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக நிரூபித்து காட்டினார். கர்த்தருக்கு நான் கோடி நன்றி செலுத்துகிறேன். இன்னும் தொடர்ந்து எனக்காகவும் என் பிள்ளைக்காகவும் தொடர்ந்து சபையார் யாவரும் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டு சிறிய சாட்சியை முடிக்கிறேன்.